guys, welcome back to my food science subject. இன்றைக்கி நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஃபுட். ஆல்ரெடி இந்த வீடியோவை டீட்டெயிலாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்கை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் திரும்ப எதுக்கு இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாம் பல பேர் லாஸ்ட் டைமில் செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அண்ட் சில பேருக்கு என்னன்னா ரொம்பவே டீட்டெயிலாக உட்காந்து கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்காது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு விசுவல் ப்ரெசன்டேஷன் நான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுட்டை பற்றி சில ஓரலான விஷயங்களை பார்த்துடலாம். ஃபுட்டுங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான விஷயம். பர்டிகுலராக ஹியூமனுக்கு தேவைப்படுற முக்கியமான 3 பொருளில் முதல் பொருள் ஃபுட்டு தான். இந்த ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வந்தாலும் அதை க்யூர் பண்ணுறதுக்கு அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் ஃபஸ்ட்டு டைஜஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அப்சர்ப்ஷன் நடக்கும். இந்த ஃபுட் என்ன பண்ணுது பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் நல்லா யூட்டிலைஸ் ஆகி நம்ம பாடியில் வேரியஸ் ஃபங்க்ஷன் ப்ளே ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது எவாலுவேஷன் ஆஃப் ஃபுட். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி ஃபுட்டுங்கிற விஷயம் தோன்றுச்சுங்கிறது. திரும்ப அந்த கதையை மறு தடவை கேட்போம் வாங்க. ஏர்லி ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிற ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வாழ்கிறதுக்காக மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஃபுட் ஹேபிட்டாகவே அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் வேட்டையாடின அந்த மிருகத்தை ஃபயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ இது மூலிமா தான் என்னென்னா குக்கிங்கிற ஒரு விஷயமே உருவாகுனுச்சு. அண்ட் இது ஒரு பெரிய ரெவல்யூஷனாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிற லேண்டில் என்னென்னா கிடைக்கிற பொருள்கள் ரைஸ், வீட், பார்லே இதெல்லாம் கல்டிவேட் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அக்ரிகல்ச்சர் ஸ்கில்ஸ் அட்வான்ஸ் ஆக சிட்டிஸ் அர்பனுங்கிற 2 சிவிலைசேஷன் உருவானுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம அந்த காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா அதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டோம். அண்ட் நம்ம சாப்பிட்ற நிறைய உணவில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்னென்னா நிறைய நம்ம ஃபுட் இன்செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் சேலஞ்சஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இது ஒரு ஹியூமன் சிவிலைசேஷன்லேயே பெரிய சேஞ்சஸ்னே சொல்லலாம். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபுட்டோட டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நம்ம உடலுக்கு ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கணும். அதுதான் ஃபுட். வாட் வி ஈட் அண்ட் விச் நரிஷ் தி பாடி. நம்ம எதை எடுத்துக்கிறோமோ அது நம்ம பாடிக்கு நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்கணும். தட் இஸ் ஃபுட். ஃபுட்டு பார்த்திங்கன்னா 3 ஃபார்மில் இருக்குது. சாலிட், செமி சாலிட் அண்ட் லிக்விட். 3 ஃபார்மில் ஃபுட் இருக்குது. இப்போ ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா, ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நம்ம இண்டிவிஜுவலோட டயட்ரி சாய்ஸை உருவாக்குறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் எப்படி கொடுக்குறதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது நம்ம ஓவரால் வெல்பீயிங் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளுக்கு ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செஞ்சு நம்ம டிஷ்யூ ரிப்பேருக்கும் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு டிசீஸ் வரதை ப்ரிவென்ட் பண்ண செய்யுது. அது இல்லாமல் இம்யூன் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துது. இது ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கிறது மூலிமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், சில்ட்ரன்ஸாக இருந்தாங்களா அவங்களோட பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், அடல்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான தினசரி வேலைகள் செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு எது ரொம்ப உதவியாக இருக்குன்னா ஒரு பேலன்ஸ் டயட் தான். ஸோ நம்ம டெய்லி மீல்ஸில் எடுக்கிறது மூலிமா நம்ம ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃபுட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா 3 வகையாக இருக்குது. ஒன்று என்னென்னா ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன், இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன், இன்னொன்று சோசியல் ஃபங்க்ஷன். முதல் ஃபிசியாலஜிக்கலாக உடல்நிலையில் எப்படி ஃபங்க்ஷன் ஃபுட் ப்ளே பண்ணுது பார்த்திங்கன்னா, எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் இருக்குது, பாடி பில்டிங் ஃபுட்ஸ் இருக்குது, ப்ரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட்ஸ் இருக்குது. இந்த ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறது மூலிமா நம்ம ஃபிசியாலஜிக்கலாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்போம். எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இதில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இந்த ஃபுட்ஸ்லாம் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நம்ம பாடிக்கு ஒரு ஃபியூவலை தருது, அதாவது பவர் தருது. இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டோம்னா அது பெட்ரோல், டீசல் எப்படி ஃபியூவலாக பவர் தருதோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு இது ஒரு எனர்ஜி தருது. ஸோ அதனால் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸை நம்ம ஹெல்த்தியாக ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் ஏன் எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இதில் 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4 கிலோ கேலரிஸ் இருக்குது. அதே மாதிரி 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் 4 கிலோ கேலரிஸ் இருக்குது. அண்ட் 1 கிராம் ஆஃப் ஃபேட் எடுத்துக்கிட்டோம்னா 9 கிலோ கேலரிஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, 100 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 400 கிலோ கேலரிஸ் தருதுங்கிறத சொல்கிறோம். அதாவது 400 கிலோ கேலரி எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது.
இதில் வந்து சில சப் குரூப் இருக்குது. இதில் வந்து என்னென்னா பிரைமரி கார்போஹைட்ரேட் சொல்லலாம், சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுங்கிறது சொல்லலாம். பிரைமரி கார்போஹைட்ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல், பல்சஸ், நட்ஸ், ஆயில் சீட்ஸ், ரூட்ஸ், டியூபர்ஸ் இதெல்லாம் வந்து பிரைமரி ஆர் மேஜர் கார்போஹைட்ரேட் சொல்லலாம். அடுத்தது சிம்பிள் கார்போஹைட்ரேட். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சுகர், ஃபேட்ஸ், ஆயில்ஸ் வரும். ஏன் இது வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்கிறோம், ஏன் இது வந்து பிரைமரி கார்போஹைட்ரேட்டுங்கிறது சொல்கிறோம்னா, இப்போ சீரியல்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு நிறைய எனர்ஜி தருது. எனர்ஜி மட்டும் இல்லை, நம்மளுக்கு ப்ரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே தருது. அண்ட் பல்சஸ், நட்ஸ், ஆயில் சீட்ஸ், ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் நம்மளுக்கு நிறைய பி விட்டமின்ஸ் இருக்குது, எனர்ஜிஸும் வந்து நம்மளுக்கு தருது. பட் நம்ம சுகர்ஸ் மாதிரி சிம்பிள் கார்போஹைட்ரேட் எடுக்கிறது மூலமாக எம்டியாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த ஒரு ஊட்டச்சத்து கிடைக்காது. ஃபேட்ஸ், ஆயில்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு எனர்ஜி, ஃபேட்ஸ் அண்ட் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்ம இதுக்கு வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எனர்ஜி கிவிங் ஃபுட். அடுத்தது பாடி பில்டிங் ஃபுட். பாடி பில்டிங் ஃபுட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எடுக்கிறது மூலிமா நம்ம பாடியை வந்து ரிப்பேர் பண்ணி பில்ட் பண்ணும், பாடியை நல்லா பில்ட் பண்ணும். அதுக்கு தான் பாடி பில்டிங் ஃபுட்டுங்கிறத சொல்கிறோம். இதுலேயும் 2 மெயின் குரூப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ஃபுட், இன்னொன்று வந்து என்னென்னா வேல்யூபிள் ப்ரோட்டீன் சோர்ஸ். ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன்கிறது ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்க், எக், மீட், ஃபிஷ் இதெல்லாம் வந்து ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன். இந்த ஃபுட் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து அதிகமாக இல்லை, தேவையான எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் வந்து என்னென்னா நம்ம பாடி கிடைக்கும். எதுக்குன்னா நம்ம பாடியில் டிஷ்யூ சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. இதே வேல்யூபிள் ப்ரோட்டீன் சோர்சஸ் நார்மலாக இருக்கிற பல்சஸ், ஆயில் சீட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. பட் இந்த ப்ரோட்டீன் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பட் மசில் க்ரோத்துக்கும் நம்மளுக்கு பாடி டிஷ்யூ ரிப்பேருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ரொடெக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட். இதில் வந்து என்னென்னா ப்ரோட்டீன், விட்டமின், மினரல் இதெல்லாம் வந்து எசென்ஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும், அண்ட் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கும். இது எல்லாமே வந்து என்னென்னா மெயின் ரோல் வந்து ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் தான் பண்ணுது. இதில் என்ன ஃபுட்ஸ் எல்லாம் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் மில்க், எக், ஃபிஷ், லிவர் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ஃபுட் சொல்லியிருக்கோம். இது எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஓவரால் வெல்பீயிங் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதிலலாம் வந்து என்ன இருக்குன்னா விட்டமின், மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டபுளாக இருக்கும். அடுத்தது சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட். செகண்ட் மேஜர் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனே வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து என்னென்னா நம்ம எமோஷனல் நீட்ஸையும் வந்து என்னென்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் வந்து ஒரு சர்டன் கல்ச்சுரல் தான் வந்திருப்போம். நம்மளுக்குன்னு சில ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கிறது மூலிமா நம்ம எமோஷ்னலாகவும் நம்ம ஃபிசிக்கலாகவும் வந்து என்னென்னா நரிஷ்மெண்ட் அடைகிறோம். அப்படிங்கிற மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ப்ளே ஆகுது. அடுத்தது சோஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட். இப்போ சோஷியல் ஃபங்க்ஷனாக எப்படி ஃபுட் ப்ளே ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பர்த்டே பார்ட்டிஸ் இருக்கலாம், எல்லாம் ஒரு குழந்தை பிறந்ததாக இருக்கட்டும், மேரேஜ் இருக்கணும், ஊரே கூட்டி தட்டா புட்டாலும் விருந்து வைக்கிறோம். ஏன் விருந்து வைக்கிறோம்னா, நம்ம லவ்வை வந்து ஃபுட்டு மூலிமா தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அவங்க வந்து நம்ம வீட்டில் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா அது வந்து ஒரு லவ்வை ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஃபுட்டு வந்து சோஷியலாகவும் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா நம்ம டயட்டை கரெக்டாக பிளான் பண்ணணுங்கிறதுக்காக. இந்த ஃபுட் குரூப்ஸை எப்படி வந்து பிரித்தாங்கன்னா, ஒவ்வொரு ஃபுட்ஸில் ஒவ்வொரு வகையான கீ நியூட்ரியன்ட் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதை பொறுத்து 5 ஃபுட் குரூப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணி ரெக்கமெண்டட் அமௌண்ட்டில் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இது ஒவ்வொரு மீல்லையும் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் டெய்லியும் இந்த பேட்டர்னில் நம்ம ஃபாலோ பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு தேவையான பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸ் அண்ட் பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கலாம். அடுத்தது பேசிக் 5 ஃபுட் குரூப். இதில் என்னென்ன மாதிரி ஃபுட் குரூப்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா, சீரியல் அண்ட் ப்ராடக்ட்ஸ், பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ், மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் சுகர். சீரியல் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த சீரியல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன அதிகமாக கிடைக்கும்னா எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், இன்விசிபிள் ஃபேட், பி விட்டமின்ஸ், அயன், கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் கிடைக்கும். பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்ன அதிகமாக கிடைக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, மேஜராக ப்ரோட்டீன் சோர்ஸ், பருப்பு வகைகள் எடுத்தாவே நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்குங்கிறது தெரியும். அதை தாண்டி எனர்ஜி, இன்விசிபிள் ஃபேட், தைமர், ரைபோஃப்ளேவின், ஃபாலிக் ஆசிட், அயன், கால்சியம், ஃபைபர் இது எல்லாமே கிடைக்கும். மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் எடுக்கிறது வழியாக நம்மளுக்கு அதிகமாக வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும். அதை தாண்டி ஃபேட், ரைபோஃப்ளேவின், கால்சியம் எல்லாமே கிடைக்கும்.
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு அதிகமாக கெரோட்டினாய்ட்ஸ் வந்து கிடைக்கும். இதை தாண்டி விட்டமின் சி, ரைபோஃப்ளேவின், ஃபாலிக் ஆசிட், அயன், ஃபைபர் இதெல்லாம் கிடைக்கும். ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு மேஜராக எனர்ஜி தான் கிடைக்கும். ஸோ ஃபேட்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் கிடைக்கும். அண்ட் சுகர் எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு எனர்ஜி தான் கிடைக்கும், அதை தாண்டி வேறு எதுவும் கிடைக்காது. ஆனால் ஜாகரி எடுக்கும்போது கூட நம்மளுக்கு அயனும் சேர்த்து கிடைக்கும். அடுத்தது பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ். இந்த பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸை என்ன வரும் பார்த்தீங்கன்னா சீரியல், மில்லட்ஸ், பல்சஸ், மில்க் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஆயில், ஃபேட்ஸ் அண்ட் நட்ஸ். ஒன்றும் இல்லை, முன்னாடி நம்ம பார்த்ததே தான். பட் இதில் என்ன வந்து 4 குரூப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேசிக் 5 ஃபுட் குரூப்பில் பல்சஸ் வந்து ஒரு தனி கேட்டகரியாக பார்த்துருக்கோம். பட் இதில் என்னென்னா சீரியல், மில்லட்ஸோட பல்சஸும் வந்து சேர்ந்து வந்துடுது. அதுதான் இது வந்து பேசிக் 4 ஃபுட் குரூப்ஸ். அடுத்தது ஃபுட் பிரமிட் அண்ட் ஈட் வெல் பிளேட். இந்த ஃபுட் பிரமிட் அண்ட் ஈட் வெல் பிளேட் இது ரெண்டுமே வந்து என்னென்னா நம்ம ஹெல்த்தி டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிக்சர். இந்த ஃபுட் பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர்லேயே தெரியுது, அதாவது ஒரு பிரமிடு வடிவத்தில் இருக்குது. கீழே இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சீரியல்ஸ் இருக்குது அண்ட் சீரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மேலே என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே ஃபேட், சுகர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த பிக்சர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஃபுட் எடுக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்போங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்கள் ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் இருக்கும். அதை விட கொஞ்சம் அதிகமாக மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட் இருக்கும். அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அதை விட அதிகமாக சீரியல் அண்ட் சீரியல் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அண்ட் பல்சஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இந்த பேட்டர்னில் நம்ம ஃபுட்டு எடுத்தாவே நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபுட் பிரமிடுங்கிறது உருவாக்குனாங்க. அடுத்தது ஈட் வெல் பிளேட். இந்த ஈட் வெல் பிளேட்டும் சேம் அதே தான். இந்த சால்ட், சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். இதை விட நம்ம அதிகமாக எதை எடுத்துக்கணும்னா ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், மீட்ஸ் இது எல்லாமே நம்ம அதிகமாக எடுத்துக்கணுங்கிறது தான் இந்த பிக்சரில் சொல்ல வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஈட் வெல் பிளேட் பார்த்திங்கன்னா ஒரு டின்னர் பிளேட் மாதிரி இருக்கும். எதுக்கு இந்த டின்னர் பிளேட்னா நம்ம ஈட்டிங் ஹேபிட்டை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டின்னர் பிளேட் வடிவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஈட் வெல் பிளேட்டில் என்ன மாதிரி சில கைட்லைன்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும், நம்ம ஹெல்த்தி வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதெல்லாமே இந்த ஈட் வெல் பிளேட்டில் ஒரு சில கைட்லைன்ஸாக சொல்கிறாங்க. அடுத்தது பேலன்ஸ் டயட். இந்த பேலன்ஸ் டயட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 5 ஃபுட் குரூப்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரண்ட்டும் வந்து கிடச்சிரும். அதுதான் வந்து பேலன்ஸ் டயட்டை. இன்னும் சொல்லப்போனால் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில மீலை வந்து ஸ்கிப் பண்ணுறோம் ஏதோ ஒரு எமர்ஜென்சியில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறோம்னா அந்த டைமில் நம்மளுக்கு சரியான நியூட்ரண்ட் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டில் வந்து எக்ஸஸாக இருக்கிற நியூட்ரண்ட் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நியூட்ரண்ட் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து கோப்ப பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா பேலன்ஸ் டயட்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்ட்ரோடக்ஷன் டு ஃபுட் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த லெசன் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.